அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்சன் கலர் பிரிண்டரில் கலர் குவாலிட்டி சரியாக வராததை எப்படி சரி பண்ணலாம், அதுவும் கம்ப்யூட்டர் இல்லாமல் எப்படி நீங்கள் ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பிரிண்டரோட இங்க் டேங்க்கில் 4 கலருமே லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப லோவாக இருந்ததுன்னா முதல்ல இங்க் ரீஃபில் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸில் போய்ட்டு ஹெட் கிளீனிங் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறமா காப்பி உங்களுக்கு நீட்டாக வரும். கம்ப்யூட்டர் இல்லைங்கிற பட்சத்தில் எப்படி ஹெட் கிளீனிங் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 3 செகண்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கை எடுத்துருங்க. இந்த பவர் லைட் பார்த்திங்க அப்படின்னா இப்படி பில்லிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட் கிளீனிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டு பில்லிங் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹெட் கிளீனிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஹெட் கிளீனிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பவர் லைட்டு ஸ்டாண்டர்டாக எரிய ஆரம்பிக்கும். இந்த எல்இடி லைட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பிரிண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடியோட தெளிவாக வரும் உங்களுக்கு. கிளீனிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். பிளாக்கு, எல்லோ, மெஜந்தா அண்ட் சியான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த கோடு பார்த்திங்கன்னா தெளிவாக வந்திருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நீங்களே ஹெட் கிளீனிங் கொடுத்துட்டு தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.